பள்ளி தாழ்வாரங்கள் வழியாக அவள் நடந்து செல்லும்போது தன்னைச் சுற்றியுள்ள உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட உணர்வை எம்மாவால் உணர முடியவில்லை. அவள் எப்போதும் விடாமுயற்சியுள்ள மாணவியாக இருந்தாள், சிறந்த தரங்களைப் பெறுவாள் மற்றும் பல்வேறு பாடநெறி நடவடிக்கைகளில் பங்கேற்பாள். ஆனால் சமீபகாலமாக அவள் தன் இடத்தைக் கண்டுபிடிக்க போராடிக் கொண்டிருந்தாள். அவள் தன் அடையாளத்தை, வாழ்வியல் நோக்கத்தை இழந்துவிட்டாள் போல. கண்ணுக்குத் தெரியாத மற்றும் முக்கியமற்ற அரங்குகளில் ஒரு பேய் அலைவது போல் உணர்ந்தாள். எம்மாவின் பெற்றோரும் ஆசிரியர்களும் அவளிடம் இருந்து எப்போதும் பெரிய விஷயங்களை எதிர்பார்த்தார்கள், அவள் அவர்களை ஏமாற்றியதில்லை. ஆனால் இப்போது அவள் எந்த ஆர்வமும் உந்துதலும் இல்லாமல் வெறும் இயக்கங்களை கடந்து செல்வது போல் உணர்ந்தாள். அவள் அதைப் பற்றி அவளுடைய தோழிகளிடம் பேச முயன்றாள், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் தங்கள் சொந்த போராட்டங்களிலும் வெற்றிகளிலும் சிக்கிக் கொண்டனர். அவளுக்காக அவர்களுக்கு நேரம் இல்லை. எந்த உயிர்நாடியும் கண்ணில் படாமல் நிச்சயமற்ற கடலில் மூழ்குவது போல் எம்மா உணர்ந்தாள். அவள் பெற்றோரின் லட்சியங்களின் விளைபொருளா, அவர்களின் சொந்த ஆசைகளின் பிரதிபலிப்பு மட்டும்தானா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடனமாடும் அவள் ஒரு கைப்பாவையாக இருந்தாளா? இந்த எண்ணம் அவள் முதுகுத்தண்டில் குளிர்ச்சியை அனுப்பியது. அவள் தொண்டையில் ஒரு கட்டி உருவானதை உணர்ந்தாள். அவள் பயத்திலும் சந்தேகத்திலும் உறைந்து நிற்கும்போது பள்ளி மணி ஒலித்தது. நாள் முடிவடைவதை குறிக்கிறது. எம்மா விலகிச் சென்றபோது 20 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த ஒரு மாணவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நினைவு பலகையில் தனது சொந்த பெயரைக் கண்டார்.